Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு டெம்பிள் தான் வந்து போக போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஊருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வாராகி அம்மன் கோவில் இருக்குது. அங்கே வந்து ஆல்ரெடி நம்ம போயிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் அங்கே போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சார் இன்னொரு டைம் போகணும்னு சொல்லிட்டு நிறைய டைம் பிளான் போட்டு எல்லாமே கேன்சல் ஆகி ஸோ அட்லாஸ்ட் வந்து இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போக போகிறோம். அந்த விழாவை தான் வந்து நீங்கள் ஃபுல்லாமே பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம போட்டிருந்த ஷார்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. அதையுமே வந்து டீட்டெயில்டாக வந்து காட்டியிருக்கோம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த கோயில்னு சொல்லி. அங்கே வந்து நல்லா பெரிய அம்மன் வந்து நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணுற மாதிரி வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. அங்கே மோஸ்ட்லி ஐயருங்க யாருமே இல்லை, யாரையுமே பார்க்கல. ஐயர் லாஸ்ட் டைம் போகும்போது இந்த டைம் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கையால் மஞ்சள் அரைச்சி பூசுறது. ஸோ அந்த கல்ச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்கள். அப்படின்னு நம்ம இங்கேருந்து ரெடியாகிறதுலேருந்தே ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா போராட்டி எனக்கு மட்டும்தான் இல்லை, முக்கால்வாசி கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற டைமில் தான் வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே போடுறதுக்கு இல்லாத மாதிரியே இருக்கும். நீங்களும் என்ன மாதிரி யோசிச்சிருக்கீங்களான்னு வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து இன்றைக்கி சிவப்பு கலரில் போகலாம், செவட்டு சொல்லி இந்த கலர் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து ஃபீடிங் ட்ரெஸ் தான், ஏன்னா கிட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்ல, அதனால இப்போ வந்து நான் இந்த ட்ரெஸ் வந்து மாற்றிட்டு வந்துடுறேன். ஸோ வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றிட்டு வந்தாச்சு. இந்த சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு மேலே என்னென்னா இந்த தலையையும் மூஞ்சியும் மட்டும் ரெடி பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து கிளம்பிடலாம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி லேட்டும் ஆகிடுச்சு. அதே மாதிரியே வந்து கிளம்பியும் நான் வந்து வந்துட்டேன். எங்கேயாச்சும் அவசரமாக போகணும் அப்படின்னா ஒன்று ட்ரெஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது. சரின்னு ட்ரெஸ்ஸை ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சா இந்த தலை இருக்குது பாருங்கள். வீட்டில் இருக்கிற நேரத்துல எல்லாம் சும்மாவே தலை வந்து நல்லா சீவம் வரும், அழகழகாக வரும். ஆனால் நான் சும்மா கிளிப் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் வெளியில் போகணுன்னோட எதுவுமே ஒழுங்காக செட் ஆக மாட்டேன்ருச்சு. ஸோ இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை. நம்ம ஆயுதம் இதான் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து கிளிப் போடுறது. அது மாதிரி வந்து கிளிப் போட்டு தலையும் ஓரளவு வந்து செட் ஆக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நல்லாவே கிளம்பிட்டேன். ஆனால் அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது, ஒன்றும் இல்லை 2 சீக்ரெட் இருக்குது. அது என்னன்னு வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் இந்த ப்ளம் பாடி லிவினோட வெண்ணிலா கேரம்லோ பாடி லோஷன் அண்ட் ப்ளம் லவ்வினோட வெண்ணிலா கேரம்லோ பர்ஃப்யூம். நான் ஃபர்ஸ்ட் ப்ளம் பாடி லவ்வினோட வெண்ணிலா கேரம்லோ பாடி லோஷன் தான் எடுத்திருக்கேன். இந்த லோஷன் வெண்ணிலா அண்ட் சால்டட் கேரம்லோ மாதிரியே இருக்கும். லைக் ஒரு டெசர்ட் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். இதை அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா குயிக்காகவே அப்சர்வ் ஆகிடும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே நம்மளோட ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாக வச்சுக்கும். இதில் கொக்கோ பட்டர் அண்ட் விட்டமின் B5 இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை நல்லா டீப்பாக நொரிஷ் பண்ணும். அண்ட் நம்மளோட ஸ்கின்னை ரொம்பவே சில்கி அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கும். ஃபுல் டே இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே தான் இருக்கும். அண்ட் இதோட ஸ்மெல்லுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸ்கின்னை ரொம்பவே மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுருக்குது. ஸோ லோஷன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெண்ணிலா கேரம்லோ பர்ஃப்யூம் தான் எடுத்திருக்கேன். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்மெல்லுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. வீட்லேயுமே எல்லாருக்குமே என்னோட ஸ்மெல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்பவே லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த காம்போவில் வார்ம் வெண்ணிலா, சால்டட் கேரமல், ஆல்மண்ட் அண்ட் நட், பிஸ்தாச்சியோன்னு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். இதோட ஸ்மெல்லுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1 டே ஃபுல்லாகவே நம்ம ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும் இதோட ஸ்மெல்லு. நீங்களும் இந்த டியோ ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட், மித்ரா, அமேசான், நைக்கா, plumgoodness.com அண்ட் ப்ளம் ஆப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. கிச்சு 15 கூட யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் ப்ளம் ஆப் அண்ட் வெப்சைட்டில். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ளம் பாடி லிவினில் உங்களோட ரிவ்யூஸை ஷேர் பண்ணலாம். ஸோ கரெக்டாக வந்து பாவா கார் எடுக்க வந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் தூரம் நம்ம தள்ளி தான் வந்து கார் வந்து எப்போதும் நிற்க வைப்போம். அந்த இடத்துக்கு போனாங்க. சரி கிட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே செம்ம அழுகாளுதான். சரி ஓகேன்னு சொல்லி ஷோல்டரில் வச்சு தட்டி கொடுத்துட்டு இருந்தேன். பாருங்கள் கிட்டுக்குட்டி என்ன வேலை பார்த்து வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இது வீடியோவுக்கு வந்து கம்மியாக தான் தெரியுது. இந்த குழந்தைகள், அதுவும் இந்த ஆம்பளை குழந்தைகள்லாம் நியூ பார்ன்லாம் வச்சுருக்க மதர்ஸ்க்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு உள்ள வரையும் நல்லா ஈரம் பண்ணிட்டான்.
ஸோ இப்போது வந்து பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வீணாக போச்சு. இப்போ அகெயின் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தான் வந்து நான் கிளம்பணும். ஸோ பாபா வேறு கார் எடுக்க போயிட்டாங்க. இந்த கேப்பில் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பிட்டு நான் உங்களுக்கு காரில் வந்து நான் அகெயின் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து மஞ்சள் அரைச்சி பாதி வந்து கொடுத்துட்டேன், மீதி வந்து ஆன்ட்டி அரைக்கிறேன்னாங்க. அதனால் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு. கொஞ்சம் அந்த கட்டி மஞ்சள் பாருங்களேன், கொஞ்சம் தேய்ச்சதுக்கு எவ்வளோ ஆயிடுச்சுன்னு. ஆல்ரெடி நிறைய பேர் அங்கே வேற தேய்ச்சிட்டு இருக்காங்க. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் வந்திருக்கணும், ஆனால் இருட்டிடுச்சு. இப்போ இதை அரைச்சி முடித்தோன்னே அந்த டப்பாலே எடுத்துகிட்டு போய் அம்மனுக்கு பூசிடலாம். ஸ்ரீமா ஸ்விம்மிங் பூலா இது யார்? ஸோ வந்து வாராகி அம்மன் கோயில் உள்ளே வந்தாச்சு. சொல்ல போனால் இங்கே கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மஞ்சள் அரைக்கவே போயிருந்துருக்கணுமா. நம்ம ஃபஸ்ட் டைம்ன்றதுனால தெரியல. ஸோ அடுத்த டைம் வந்து நம்ம அதை கரெக்டாக பண்ணிடலாம். இங்கே வாராகி அம்மன் மேலே வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா விடமாட்டாங்கன்னாங்க. பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதோ அந்த பெரிய சிலை தான் வாராகி அம்மன். இப்போ உள்ளே போயிட்டு நம்ம சாமி மேலே தண்ணி வந்து ஊற்ற போகிறோம், அபிஷேகம் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கே விளக்கேற்றி வச்சுட்டு அம்மனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நம்ம விளக்கேற்ற போகிறோம். இன்னும் வாயிலெல்லாம் ஊற்றிடக்கூடாது, கீழே ஊற்று. வா போகலாம். ஆமாம், குடுமி பிக்கணும், விளக்கேற்றணும்ல. ஸோ வந்து ஃபைனலாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அந்த சாமிக்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்றிட்டு வந்தோம். கரண்ட்டும் நல்லபடியாக போயிடுச்சு. ஸோ கிளம்ப வேண்டியதாக கிட்டுக்குட்டி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை சாமிக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கரண்ட்டே வந்து போயிருக்கு. கும்பிட்டு முடிச்சாச்சு. இருட்டிச்சு. ஆனால் போகலாமா?